புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் போன்று இப்பொழுது நான் தைரியமா சொல்றேன், புரட்சியாளர் தம்பி தொல் திருமாவளவனை. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் தம்பி திருமாவ புரட்சியாளர்னு சொன்னாம வேற யார சொல்றது? எப்பவோ ரசிகர் எனக்கு புரட்சி தமிழன் ஒரு பட்டம் கொடுத்துட்டாரு, அதை தயவு செய்து போடாதீங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் புரட்சினா அப்புறம் தம்பி திருமா பண்ணது என்ன? நம்ம தமிழ் தேசியம் பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். ஆணவ படுகொலை அப்படிங்கிற பேர்ல ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழனை வெட்டுகிறான். அதற்கு காரணம் சாதிதான். எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு மண்ணெண்ணை எழுத்தி தீ குளிச்சுட்டு போரை நிறுத்துங்கள், இந்திய அரசே போரை நிறுத்துங்கள் சொல்லி கடைசி வரைய முழக்கம் போட்டுக்கிட்டே கீழே விழுந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னப்ப தமிழகத்தில் இருக்க அனைத்து அரசியல் தலைவர்களும் தமிழகமே அப்படியே நெஞ்சில் நெருப்பள்ளி போட்டது மாதிரி எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. முத்துக்குமார் அறிவும் நேர்மையும் சிறந்த பையன், அதனால தான் அவர் அப்படி இந்த முடிவை எடுத்தார். அதுக்கப்புறம் இறுதி ஊர்வலம் நடந்தப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்டில் நின்று முத்துக்குமாருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. தமிழர்களுக்கு எப்போதுமே எதுவுமே சாதாரணமாக கிடைச்சதே இல்லை, அது ஒரு தியாகத்துல தான் கிடைக்குது. சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். அதை பற்றி இங்க ரொம்ப அருமையா வகுப்படுத்தாரு டாக்டர் தாயன்பன் அவர்கள், மருத்துவர் அவர்கள். அவருக்கு நான் இன்னையிலிருந்து மாணவனாக மாறி இருக்கிறேன். ஒரு ஆசிரியருக்கு மாணவனுடைய பணிவான வணக்கம். இல்ல உணர்ச்சிகள் வேறு, அதை சிந்திக்கும் திறன் என்பது வேறு. உங்களுக்கு இருக்கும் உணர்ச்சி எனக்கும் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு இருக்கும் சிந்தனை திறன் எனக்கு இல்லை. அப்பதான் அந்த உணர்ச்சிகள் சரியானபடி ஷேப் செய்யப்படும். அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். அப்படி உங்களுக்கெல்லாம் கற்பித்துக் கொண்டிருப்பவர் தான் எழுச்சி தமிழரினுடைய அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள். ஏன் நான் மருத்துவர் தாயன்பன் அவர்கள் அப்படி சொன்னோம்னா, நான் உட்பட இங்க இருக்கிற பல பேருக்கு படிக்கிற பழக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேருந்தில் பயணிக்கும் பொழுது, காரில் பயணிக்கும் பொழுது, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது உடற்பயிற்சிகள் செய்யும் பழக்கம் இருந்தால் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு ஃபோனில் அந்த உரையை கேட்டு நம்மளுடைய அறிவை, நம்மளுடைய உணர்ச்சியை சீர்திருத்தி கொள்ளலாம். அப்படி நான் நிறைய முறை என்னுடைய அன்பு தம்பி திருமா அவர்களுடைய உரையை நான் கேட்டிருக்கிறேன். இப்போ என்னுடைய தம்பி வன்னியரசு அவர்கள் எனக்கு ஒரு உரையை அனுப்பிச்சிருக்காரு. அது அந்த பெரியாருடைய நிகழ்ச்சியில் பேசியது. அந்த நிகழ்ச்சியில் தம்பி திருமாவளவன் அவர்கள் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு. அதனுடைய ஒலி வடிவத்தை எனக்கு தம்பி வன்னியரசு அனுப்பிச்சிருக்காரு. அதை நான் 2 நாளில் கேட்டுருவேன். நான் திருப்பி இப்போவே இங்கிருந்து காரில் இங்கிருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். மாலை உடற்பயிற்சி செய்யல ஒரு 1/2 மணி நேரம். இது எல்லாத்துலேயும் அந்த 1.25 மணி நேரம் பேச்சு கேட்டு என்னுடைய உணர்ச்சியை நான் வடிவமைத்துக் கொள்வேன். அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் உணர்ச்சிகள் இருந்து பத்தாது, உணர்ச்சிகளை வடிவமைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வடிவமைக்க கற்றுக்கொள்வதற்கு நாம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் போன்று இப்பொழுது நான் தைரியமா சொல்றேன், புரட்சியாளர் தம்பி தொல் திருமாவளவனை. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் தம்பி திருமாவ புரட்சியாளர்னு சொன்னாம வேற யார சொல்றது? நான் எல்லாருக்கிட்டையும் எப்பவோ ரசிகர் எனக்கு புரட்சி தமிழன் ஒரு பட்டம் கொடுத்துட்டாரு, அதை தயவு செய்து போடாதீங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் புரட்சினா அப்புறம் தம்பி திருமா பண்ணது என்ன? நான் பெரியார் திடல்ல ஒண்ணு கொடுத்தாங்க, இன முரசு, அதைத்தான் இங்க போட்டிருக்காங்க. அதுக்கு ஓரளவுக்கு நான் தகுதியானவன். இந்த இனத்துக்காக முரசு கொட்டுப்பவன். முரசு கொட்டுறவன் போருக்கு போக மாட்டான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. முரசு கொட்டுறவன் முரசை கொட்டிட்டு ஷூட்டிங் போயிடுவான். களத்துல நிக்க இன முரசு தான். இந்த முரசு இனத்திற்காக தம்பி திருமாவளவனோட நின்று முரசு கொட்டிட்டு ஷூட்டிங் போயிடும். நாங்க கலை போராளிகள், அதுக்கே ஆள் கிடையாது. தம்பி தமிழ் மாதிரி இருக்கிறவங்க தான் அங்க திரையிலேயே போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் தமிழ்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய வாழ்வியலை படமா எடுத்தார் டானாக்காரன் அப்படின்ட்டு. இன்னும் அவர் உணர்ந்த வாழ்வியலை படமா எடுக்க வேண்டும். இப்போ அவர் உணர்ந்த வாழ்வியலை படமா எடுத்துட்டு இருக்கிறாரு. மார்ஷல்னு ஒரு படம், அதில் நானும் தம்பியினுடைய இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். பொதுவாக சராசரி மக்களுக்கு
சினிமாவில் ஒரு கதாநாயகர்களை பார்க்கும்போது ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். ஐ, இது அவர், இது இவர் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு சிலிர்ப்பு வந்து எனக்கு வேறொரு சிறைக்கு ஒரு முறை போயிருந்த பொழுது, வேறொரு நிகழ்ச்சிக்காக போயிருந்த பொழுது, தம்பி பேரறிவாளனையும் முருகனையும் சாந்தனையும் பார்க்கும்போது ஏற்பட்டது. ஐ பேரறிவாளன், ஐ முருகன், ஐ சாந்தன் மாதிரி. இன்னைக்கு வந்து இந்த மேடையில் ஐ நம்ம ரவிச்சந்திரன் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா எவ்வளோ பெரிய இப்போது சிறை அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது, நம்ம விளையாட்டு போல் சொல்லிட்டோம், மருத்துவர் 1.5 வருஷம் சிறையில் இருந்தார் அப்படின்ட்டு. அப்படி தம்பி திருமாவர்கள் எத்தனையோ வருஷம் சிறையில் இருந்திருக்காரு. ரவிச்சந்திரனை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அதனால் அந்த உணர்ச்சியை வந்து நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியுது ஒழிய உணர்ந்து தெரிஞ்சு கொள்ள முடியாது. நமது இளம் சேகுவாரா அவர்கள் பேசும்போது அதை பற்றி அருமையாக சொன்னார். ஏன்னா இன்னைக்கும் சரி, நம்ம தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். அது இல்லாத வரைக்கும் ஆணவ படுகொலை அப்படிங்கிற பேரில் ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழனை வெட்டுகிறான். அதற்கு காரணம் சாதி தான். அவன் வந்து ஒரு சீனாக்காரனோ ஜப்பான்காரனோ வந்து வெட்டல. சாதி என்ற வெறியின் காரணமாக ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழனை வெட்டுறான். அதனால இந்த சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். அந்த சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என்ற முழக்கத்தை இன்று கரும்புலி முத்துக்குமாரின் நினைவு நாளில் நாம் சபதமாக ஏற்போம். தம்பி திருமாவின் தலைமையில். நன்றி, வணக்கம். ஏதோ நேற்று நடந்த நிகழ்வு மாதிரி இருக்கு முத்துக்குமாரோட நிகழ்வு. ஒரு நாள் மதியானம் போல ஒரு செய்தி வந்துச்சு 2009. ஒருவர் வந்து சாஸ்திரி பவனில் ஒரு இளைஞர் வந்து போரை நிறுத்த சொல்லி தீ குளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அந்த நிகழ்வு எல்லாருக்குமே ரொம்ப வலியான நிகழ்வாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாலை வந்து அவர் எப்படி தீக்குளிச்சாரு அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்களில் அவர் எரிஞ்சதை நிகழ்வை நேரடியாக பார்த்தவங்க எல்லாருமே அவங்களோட குரல் பதிவை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் நேரம் வந்து எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு மண்ணெண்ணை எழுத்தி தீக்குளிச்சுட்டு போரை நிறுத்துங்கள், இந்திய அரசே போரை நிறுத்துங்கள் சொல்லி கடைசி வரைய முழக்கம் போட்டுக்கிட்டே வந்து கீழே விழுந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னப்ப தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் தலைவர்களும் தமிழகமே அப்படியே நெஞ்சில் நெருப்பள்ளி போட்டது மாதிரி எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுக்கு இங்கே வந்திருந்தோம். வந்தப்ப தோழர் நல்ல கண்ணு வந்த ஐயா வந்து முத்துக்குமார் பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். அறிவும் நேர்மையும் ஒரே நேர்கோட்டு பாதையில் எப்போ பயணிக்குதோ அந்த மாதிரியான நபர்கள் வந்து மாதிரி இந்த மாதிரி தியாகங்கள் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை என்னால் மறக்கவே முடியாது. முத்துக்குமார் அறிவும் நேர்மையும் சிறந்த பையன். அதனால தான் அவர் அப்படி ஒரு இந்த முடிவை எடுத்தார். அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த திடலில் கூடி நின்றாங்க. இருந்தப்ப என்னென்னா அன்றைக்கி எல்லா தலைவர்களும் இருந்தாங்க. திருமான் இருந்தார், மைகோ ஐயா இருந்தார், தியாகு சார் இருந்தார், அப்படி நிறைய எல்லா தோழர்களும் இருந்தாங்க. அவங்களோட எல்லா பணியும் என்னென்னா அங்கே வந்து இளைஞர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதாவே இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு களமாக அந்த களம் அன்றைக்கி இருந்துச்சு. எல்லாரோடையுமே பேசினாங்க. நான்லாம் நினச்சேன் இங்கே பெரிய கலவரம் வரப்போகுது, பிரச்சனையாக போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் அண்ணன் உட்பட எல்லாருமே அங்கேருந்த இளைஞர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இறுதி பயணத்தை வந்து சரியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக 2 நாளாக பேசினாங்க அவங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் இறுதி ஊர்வலம் நடந்தப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்டில் நின்று முத்துக்குமாருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஒரு பெரிய தலைவரோட சிலையை வந்து உடைக்கிறதுக்கு எல்லாரும் ஓடினப்ப வெள்ளையன் ஐயா வந்து கையெடுத்து கும்பிட்டாரு. கையெடுத்து தம்பி எந்த வன்முறையும் வேணாண்டா, தயவு செய்து போங்கடா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை வழி அனுப்பினார். இதெல்லாம் முத்துக்குமாரோட நினைவுகளில் கலந்துக்கிட்டப்ப நடந்த நிகழ்வுகள். அதெல்லாம் மனசுக்குள்ளே இன்னும் அப்படியே நிற்கிது. பெரிய வலியான இதான். நமக்காக தமிழர்களுக்கு எப்போதுமே எதுவுமே சாதாரணமாக கிடைச்சதே இல்லை. அது ஒரு தியாகத்துலேருந்து தான் கிடைக்குது. அது 37 மொழிப்போராகட்டும், 54, 64 தொடர்ச்சியாக இங்கே தியாகங்கள் பண்ணியே மட்டும்தான் தமிழர்கள் தங்களோட இன்றைக்கி இருக்கிற சாதாரண அரசியல் அதிகாரத்தை கூட தக்க வச்சுக்கிட்டே போகிறாங்க. இதை வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் 17 வருஷம் கழித்து முத்துக்குமாருக்கு நினைவு செலுத்துறதும் அதில் வந்து கலந்துக்கிறதும் அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட தியாகிகளோட தியாகத்தை கடத்துறதும் இது ஒரு அருமையான நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்குறேன். அண்ணனுக்கு வந்து அண்ணன்ட்ட நீண்ட காலமாக அண்ணன் மறைமலை நடிகரில் வந்து மறைமலை நகரில் உண்ணாவிரதம் இருக்கும்போது தூரத்துலேருந்து பார்த்தோம். 17 வருஷம் கழித்து அண்ணன் பக்கத்துலேருந்து இப்போ அண்ணனை நான் பார்க்குறேன், அண்ணன் கூட நிற்கிறேன்.
ரொம்ப நாளாக தூரத்துலேருந்தே பார்த்தாச்சு. இப்போ தான் அண்ணனை வந்து பக்கத்துலேருந்து அண்ணன் அருகிலேருந்து பார்க்குறேன். தமிழர்கள் எப்போதும் வன்முறையாளர்கள் கிடையாது. எங்கள் உரிமை எல்லாத்தையுமே எங்கள் தியாகத்தில் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் இந்த நிகழ்வுக்கு கலந்துக்கிட்ட என்னை அழைச்சதுக்கும் இந்த நிகழ்வுக்கும் நன்றி வணக்கம். நன்றி.